ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-28 நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கே கவனிக்கிறோம் பாருங்க, இந்த ஆபேல் எதை ஆராய்ந்து பார்த்திருப்பார் என்று சொன்னால், என் தாயை தேவன் எப்படி உருவாக்கினார், என் தகப்பனை தேவன் எப்படி உருவாக்கி இருப்பார். தேவன் அவரை போலவே அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி என் தாயின் தகப்பனையும் தேவன் உருவாக்கினாரே. எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தின்மையும் பூமியினில் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்று சொல்லி முழு அதிகாரத்தையும் என்னை பெற்றவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரே. எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்திருக்கிறாரே. இதெல்லாம் ஆபேல் என்ன பண்ணாரு? தேவனை குறித்து யோசிக்க ஆரம்பித்தார், சிந்திக்க ஆரம்பித்தார். உடனே அவருடைய உள்ளம் தேவன் பால் சார்ந்து கொண்டது. தேவனை ஆராதிக்க அவருடைய மனம் என்ன பண்ணது? தயாரானது. ஓ, தேவன் இப்படிப்பட்டவரா, இவ்வளோ நல்லவரா இருக்கிறாரே, இவ்வளோ நன்மைகளை என் பிதாக்களுக்கும் செய்திருக்கிறாரே, என் தாய் தகப்பனுக்கு செய்திருக்கிறாரே. ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க? பாவம் செய்து மீறலுக்கு உட்பட்டு இருக்காங்க. ஆனா கூட அவர்களை அழிக்காம கர்த்தர் என்ன பண்ணாரு? காப்பாற்றி அவர்களுக்கு என்ன பண்ணாரோ தெரியுங்களா? என்ன பண்ணாருங்க? தோலுடைகளை உடுத்தி இருக்கிறாரே. இன்னொரு விசேஷமான காரியம், ஏதேன் என்கிற தோட்டத்தை உண்டாக்கி அது நடுவிலே சகல விதமான விருட்சங்களையும் உண்டு பண்ணி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் அதில் உண்டாக்கி அந்த ஜீவ விருட்சத்தை என்ன பண்ண சாப்பிடு, அதை நீ சாப்பிடும்போது என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பாய் என்கிற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் என்னுடைய தாய்க்கு தகப்பனும் கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி இந்த ஆபேலுடைய உள்ளம் கர்த்தர் மேல என்னாச்சு? அன்பா இருந்தது, பற்றுதலா இருந்தது, ஆண்டவர் மேல அதிகமா விசுவாசமா இருந்தது. அந்த நன்மைகளையும் அந்த அன்பையும் ஆபேல் என்ன பண்ணல? மறக்கல. அதனால என்ன பண்ணார்னா, என் தேவனுக்கு எப்படிப்பட்ட ஆராதனையை தெரியுமா நான் செலுத்த வேண்டும், எப்படிப்பட்ட பலியை தெரியுமா நான் செலுத்த வேண்டும், எப்படிப்பட்ட காணிக்கையை தெரியுமா நான் செலுத்த வேண்டும்? மேன்மையான காணிக்கையை செலுத்த வேண்டும், மேன்மையான ஒரு காணிக்கையை நான் செலுத்த வேண்டும். உண்மையான ஒரு காணிக்கை, தேவனை கனப்படுத்துகிற ஒரு பலி, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் மேல பாசம் வைத்து ஏறிடுக்கிற பலியாக, உணர்வுள்ள பலியாக என் பலி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆபேல் என்ன பண்ணாராம்? மேன்மையான பலியை செலுத்தினாராம். அது ஒரு மேன்மையான ஒரு ஆராதனை. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்றைக்கும் தேவன் எதிர்பார்க்கிற பலி, தேவன் எதிர்பார்க்கிற ஆராதனை, தேவன் எதிர்பார்க்கிற காணிக்கை என்ன தெரியுங்களா? மேன்மையான ஒன்றாக இருக்க வேண்டும், மேன்மையான ஒன்றாக இருக்க வேண்டும். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, மேன்மையாக ஒன்றாக இருக்க வேண்டும். இங்க பார்க்கிறோம், அதனாலே அவன் நீதிமான் என்று சொல்லி என்ன பண்ணா? சாட்சி பெற்றான். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததினாலே இந்த பூமி இந்த உலகம் பாவமாக்கப்பட்டது. சத்தமா சொல்லுங்க. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததினாலே இந்த பூமி பாவமாக்கப்பட்ட பூமியிலே முதல் நீதிமானாக யார் தெரியுமா சாட்சி பெற்றது?
சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. பாவமாக்கப்பட்ட பூமியிலே முதல் நீதிமான் ஆபேல். முதல் நீதிமான் ஆபேல். முதல் நீதிமான் ஆபேல். சத்தம் வர மாட்டேங்குது பாருங்க. எப்பவுமே தேவனை நாம் மேன்மையாய் ஆராதிப்போம் என்று சொன்னால், தேவனுக்கு மேன்மையான காணிக்கைகளை கொடுப்போம் என்று சொன்னால், தேவனுக்கு மேன்மையான பலியை நம்ம செலுத்துவோம் என்று சொன்னால், அதனுடைய ஆசீர்வாதமே மகிமை உள்ளதாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஆராதிக்கிறவள் எப்படி தெரியுமா இருக்கணும்? உண்மையோட ஆவியோட ஆராதிக்கணும். எப்பவுமே ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஆராதனை ஏறெடுக்கும் போது அதனுடைய மகிமை, அதனுடைய ஆசீர்வாதம் உயர்ந்த ஒன்றாயிருக்கிறது. பாருங்க, பாவமாக்கப்பட்ட பூமியிலே, சபிக்கப்பட்ட பூமியிலே, பாவமாக்கப்பட்ட உலகத்துல முதல் நீதிமான் யார் சொல்லுங்க? ஆபேல். ஆபேல் தான் முதல் நீதிமான். அவன் வேற யாரும் கிடையாது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஆதாமும் கிடையாது, ஏவாளும் கிடையாது, காயினும் கிடையாது. யாருங்க? ஆபேல். சத்தமா சொல்லுங்க. எப்படி அந்த நீதிமான் என்கிற அந்த அந்தஸ்து எப்படி வந்தது? அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது? அந்த பாக்கியம் என்ன எப்படி வந்தது சொன்னா, மேன்மையான ஒரு பலி, மேன்மையான ஒரு ஆராதனை, மேன்மையான ஒரு காணிக்கை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தாராம். நான் உங்களுக்கு சொல்றேன், முதல்ல நல்லா கவனிங்க. மேன்மையான பலியை செலுத்தணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்மைத்தான் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும், முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, காயினுக்கும் ஆபேலுக்கும், காயினை தேவன் அங்கீகரித்து கொள்ளாததற்கும், காயினுடைய காணிக்கையை அங்கீகரித்து கொள்ளாததற்கும் காரணம் என்னன்னு சொல்லி இந்த நாளிலே நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமா இருந்தது நிமித்தம் தானே. நல்ல கவனிங்க. காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்து கொள்ளாததற்கு காரணம், காயினையும் தேவன் அங்கீகரித்து கொள்ளாததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருந்தது. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்து கொண்டதற்கு காரணம் அவனுடைய கிரியைகள் நீதி உள்ள கிரியைகளாயிருந்தது. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பார்க்கறது, பேசுறது, யோசிக்கிறது, சிந்திக்கிறது, நடக்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா தான் ஒரு மனுஷன் செலுத்துகிற பலியை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ள முடியும். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஆராதிக்கிற ஆராதனை தேவ சமூகத்துல போய் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த ஆராதனை. தேவ சமூகத்துல போய் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரணும். கவனிங்க, கவனிங்க. தேவ சமூகத்துல போய் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரணும். ஆனா உங்களுடைய ஆராதனையை தேவன் அங்கீகரித்து கொள்கிறதற்கு உங்களுடைய கிரியைகள் நீதி உள்ள கிரியைகளா இருக்கிறதா? சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா உங்க ஆராதனை காயினுடைய ஆராதனை, ஏற்றுக்கொள்ளாது. நீதி உள்ள கிரியைகள் இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையா இருக்கணும். ஆண்டவர் வெறுக்கிற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஆபேலை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம், அவன் பலிகளை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் அவனுடைய கிரியைகள் நீதி உள்ள கிரியைகளா இருந்தது. இன்றைக்கு நீங்கள்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கலாம், நிறைய நாள் விசுவாசத்தில் வாழலாம். ஆனால் உங்கள் கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்க ஆராதனை தேவனுடைய சமூகத்தில் போவோமா? உங்க பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? உங்களுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? இல்லைன்னு சொன்னா என்ன தெரியுங்களா? ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்லா கவனிங்க. அது வெறுமையான ஒரு ஆராதனை, அதுல ஆசீர்வாதம் இருக்காது. ஏதோ நீங்க வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்ற ஆண்டவரே.
எப்பவுமே தேவனை ஆராதிக்கும் போது பரிசுத்த அலங்காரத்தோடு தேவன் என்ன பண்ணோம்? ஆராதிக்கணும். உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு ஆராதிக்கணும். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனுக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இங்க வந்தாதான் தூங்குறது, இங்க வந்தாதான் செல்லணுன்றது, இங்க வந்தாதான் பைபிளை திருப்பி திருப்பி புரட்டுறது, லேட்டா வர்றது, செல்போன் வந்தா பேசுறது, பைபிள் எடுத்துட்டு வர்றதில்ல. நீங்க நினைக்கிறீங்க காயினுடைய பலியாய் நம்முடைய ஆராதனையும் பலியும் துதியும் காணிக்கும் இருக்கும் என்று சொன்னால் நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்தத்தோடு, நன்றி உள்ள இருதயத்தோடு, மெய்யான பாசத்தோடு, உண்மையான அன்போடு என்ன பண்ணோம்? தேவனை கனப்படுத்துகிற ஒரு ஆராதனையா இருக்கணும் நம்முடைய ஆராதனைகள். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படிப்பட்ட மேன்மையான பலியை தான் தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்கிறார். அந்த காணிக்கை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தாராம். அந்த பலியை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அந்த ஆராதனை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தாராம். இன்னைக்கு உங்களுடைய ஆராதனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க முடியுமா? உங்களுடைய பலியை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க முடியுமா? உங்களுடைய காணிக்கை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க முடியுமா? மேன்மையான பலியை செலுத்தும்படியாக தன்னை அர்ப்பணித்த ஆபேலுடைய காணிக்கை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். முதல் நீதிமான் இந்த உலகத்திலே, பாவமான உலகத்திலே, சபிக்கப்பட்ட உலகத்திலே முதல் நீதிமான் யார் தெரியுமா? ஆபேல். ஏன் அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து அவனுக்கு உண்டானது? அவன் மேன்மையான ஒரு பலியை, நன்றி உள்ள ஒரு பலி, அன்புள்ள ஒரு பலியை, பாசத்தோடு ஒரு பலியை, கனத்தோடு இருக்கிற பலியை, ஹல்லேலூயா, அது போச்சு. ஆண்டவர் அதை அங்கீகரித்தார், அக்செப்ட் பண்ணாரு. அது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இன்னைக்கு கவனிங்க, இங்க கவனிங்க. ஏனோ தானான் சபையில் வந்து தேவனை ஆராதிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்காது, விடுதலை கொடுக்காது, மகிமை கொடுக்காது, ஆசீர்வாதத்தை கொடுக்காது. கடமைக்காக காயினை போல ஆராதிக்கிற ஆராதனைலாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னும் சொல்ற, அவன் மரித்தும் இன்னும் பேசி கொண்டிருக்கிறான். அவன் மரித்து போனாலும் இன்னைக்கும் ஆபேலை குறித்து பேசுறான்ல, அவன் நீதிமானாக்கப்பட்டதை குறித்து பேசுகிறோம் இல்ல, அவருடைய பலியை குறித்து பேசுறோம் இல்ல, கர்த்தர் அவரை அங்கீகரித்ததை குறித்து பேசுகிறோம் இல்ல, அவர் நீதிமானாக்கப்பட்டதை குறித்து பேசுகிறோம் இல்ல. என்னைக்கும் ஆபேலை குறித்து பேசும்படியாக கர்த்தருடைய மகிமை ஆபேலை நிரப்பி இருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தயவுசெய்து சொல்றேன், தேவனை ஆராதிக்கிறதுக்கு இப்படிதான் ஆராதிக்கணும். தேவனை ஏனோ தானன்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? ஆராதிக்க கூடாது. அந்த ஆராதனை உங்களுக்கு வெறுமையும், சரிங்களா, மகிமை இல்லாததும், தோல்வி நிறைந்த ஆராதனையாத்தான் இருக்கும். மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனம், 8வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். பாருங்க, ஆண்டவரை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? என்னன்றோம்? நம்முடைய பிதான்னு சொல்றோம். குமாரன் தன் பிதாவை என்ன பண்றாங்க? கனம் பண்ணுகிறார்கள். ஊழியக்காரன் தன் எஜமானன் என்ன பண்றான்? கனம் பண்ண. நான் பிதாவானால் நீங்கள் எனக்கு செய்கிற கனம் எங்கே? பாருங்க 8வது வசனம். நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கை மகிமை அடையாது, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது, நீங்க பலன் அடைய மாட்டீங்க. இங்கே ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது ஒருத்தர் என்ன பண்ணாங்களா? கண் ஊனமானது. பாருங்க, ஆண்டவருக்கு பலி செல்லும் போது ஒரு சட்டம் இருந்தது, பழுதற்ற பலி. எப்படிங்க? பழுதற்ற பலி.
ஆனா இங்க ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு கண்ணு குருடா இருக்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி நசுல் கொண்டது, அடிபட்டு என்ன இருக்கும், சீல் ஓடிக்கொண்டு இருக்கிறது. கால் ஊனமானது, அதை கர்த்தருக்கு காணிக்க செலுத்தினா அது பொல்லாப்பல்ல, பரவாயில்ல, அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதை உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்போனோ என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் கேட்கிறான். இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ், நீங்க வேலை செய்கிற முதலாளி, உங்க மேல இருக்கிறவங்க, அவங்கள நீங்க கனஹீனம் பண்ணி பாருங்க. அந்த கனஹீனத்தை அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? அவங்கள அசட்டை பண்றதை ஏற்றுக்கொள்வாங்களா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோங்க, உங்க வேலை கொடுக்குறோங்க, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, இந்த உலகத்தினுடைய அதிகாரிகள், கலெக்டர், முதலமைச்சர், எம்எல்ஏ, தாசில்தார், இப்படி நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் போய் அசட்டை பண்ணி பாருங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கவனிங்க. ஆனா சபையை மாத்திரம் ஏன் அசட்டை பண்ணுகிறீர்கள்? தேவனை மாத்திரம் ஏன் கனஹீனம் பண்ணுகிறீர்கள்? அது மேன்மையான ஆராதனையாய் ஆகாது. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான என் சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கே பார்க்கிறோம் ஆபேலினுடைய அந்த கேரக்டர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா கவனிங்க. உங்கள் சரீரத்தை என்ன பண்ணும்? பரிசுத்தம். அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? உங்க கண், சிந்தை, வாய், காது எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. 6 நாள் இஷ்டப்படி வாழ்ந்துடுறது, உன் இஷ்டப்படி எல்லாம் என்னென்ன பாவம் செய்ய முடியும், என்னென்ன மீறுதல் செய்ய முடியும், எதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறாரோ, தம்பிங்க, எதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறாரோ அதெல்லாம் செஞ்சிருது. 7வது நாள் தெய்வ சமூகத்தில் உட்காருது இல்லை. அந்த ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஆராதனையாக இருக்கும். அதில் எந்த ஆசீர்வாதமாக இருக்காது. இன்றைக்கு ஆராதிச்சுட்டு போறீங்களா, அடுத்த ஆராதனை வரவேறலும் ஐயோ என் கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும், என் காதுகள் பரிசுத்தமாக இருக்கணும், என் வாய் பரிசுத்தமாக இருக்கணும், என் சிந்தை பரிசுத்தமாக இருக்கணும், என்னுடைய நடை உடை எல்லாமே தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணுமா? சரிங்களா? ஆமேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அதைத்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். என்ன பண்றது தெரியுங்களா? இங்கிருந்து சபையை விட்டு போன உடனே, ஆராதனை விட்டு போன உடனே உலகத்தோடு கலந்து விடுகிறது. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, ப்ளீஸ் லிசன் ஹியர். ஒத்த வேஷம் தரிக்கிறது, அவங்கள போலே மாறிடுறது, வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவனுடைய நன்மை பிரியம் எது என்று சொல்லி சோதித்தறியணும். ஆண்டவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, இதெல்லாம் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை அறிந்து மறுரூபமாக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேவியராகமம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரலும் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை. ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றார். ஆரோன் பேசாமல் இருந்தான். கவனிங்க, நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சிடுங்க, நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். நாதாப் அபியூ தேவனை ஆராதிக்கிறவர்கள், சரிங்களா? தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஒரு நிமிஷம் தயவுசெய்து கவனிச்சிடுங்க, அப்புறம் பைபிள் படிக்கலாம். நல்லா கவனிங்க. தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்கினி, தேவனுக்கு பிரியமில்லாத அக்கினி. எப்பவுமே பலி செலுத்தணும்னா பழைய ஏற்பாட்டில்
பலிபீடத்திலே நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க ப்ளீஸ். அந்த பலிபீடத்திலிருந்து நெருப்பு எடுத்து தான் பலி செலுத்தணும். ஆனால் இவர்கள் தேவன் விரும்பாத ஒரு பலி, அந்த பலிபீடத்திலிருந்து எடுக்காத ஒரு அக்கினி, அந்நிய அக்கினியை கவனிங்க எடுத்துட்டு வந்து தேவ சமூகத்தில் என்ன பண்ணுறாங்களா? ஆராதனை பண்ணாங்க. என்ன தெரியுங்களா ஆச்சு? உள்ள வந்து அவங்க ஆராதிச்சு கொண்டு இருக்கும்போதே தேவ சமூகத்திலிருந்து அக்கினி போய் அவர்களை பட்சித்து போடுது, அங்கேயே மறித்து போனாங்க. ஆண்டவர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு உணர்வை கொடுக்க முடியாது, ஒரு எச்சரிப்பை கொடுக்க முடியாது, உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். எப்படி வேணா நான் ஆராதிச்சிருவேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். எப்படி வேணா ஆண்டவருக்கு பலி செலுத்துவேன், எப்படி வேணா காணிக்கிடுவேன், ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நோ, இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஜாக்கிரதைப்படு, மனம் திரும்பு. உன் எஜமானுக்கும் அதிகாரிக்கும் ஊனமானதை நசில் கொண்டதை நீ கொடுக்க மாட்டல அப்படின்னா பிதாவாகிய என்னுடைய கனம் எங்கே? நான் எப்படிப்பட்ட மேன்மையான பலியை எதிர்பார்க்கிறேன் பாருங்க. அபியும் நாதாபும் பாருங்க அந்நிய அக்கினி எடுத்து தூபப்பீடத்தில் கொண்டு வராங்க, இப்படி எடுத்துட்டு வராங்க. அங்க உள்ள வரும்போதே ஆண்டவர் பார்த்து நம்ம இங்கிருந்து நெருப்பு என்னாச்சு, அவங்கள என்ன பண்ணுச்சு? பட்சித்து போட்டு. ஏன் சொல்றேன்னா, தயவுசெய்து சொல்றேன், உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர், தாழ்மையில் இருந்த உங்களை நினைத்தவர், தூக்கி எறியப்பட்டு கிடந்தோம், நம் மீது ஒரு கண்ணும் இரக்கம் செய்யல, நாம் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாயிருந்தோம், தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம், அழிவுக்கு நேராக இருந்தவர்கள், அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்தோம். கர்த்தர் உங்கள் மீது என் மீது அன்பு கூர்ந்து நம்முடைய ஆத்துமாவை நேசித்ததினாலே நம்மை விடுதலையாக்கி சாபமான நம்முடைய வாழ்வை மாற்றும்படிக்கு சிலுவையிலே நமக்காக சாபமாக்கி இந்த நல்வாழ்வை கொடுத்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி ஒவ்வொரு நாளும் சுகத்தினாலும் பலத்தினாலும் உங்களை நிறைத்து ஆசீர்வதிக்கும் போது எப்படிப்பட்ட பலியை, எப்படிப்பட்ட ஆராதனை நீங்கள் செலுத்துவீர்கள்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய கிருபை இல்லைனா, ஆண்டவருடைய பலன் இல்லைனா, ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லைனா, ஆண்டவருடைய சமாதானம் இல்லைனா, ஆண்டவருடைய பரிசுத்தம் இல்லைனா, ஆண்டவருடைய பலன் இல்லைனா இந்த நொடியில நீங்களும் நானும் நிற்க முடியாது. தெரியுங்களா? இந்த நொடி வரையில நிற்க முடியாது. அப்படிப்பட்ட நன்மை செய்த ஆண்டவர் நம்ம எப்படி ஆராதிக்கிறோம்? பயத்தோடு, நடுக்கத்தோடு, கனத்தோடு, உணர்வோடு, உண்மையோடு, அன்போடு. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அப்படி நீங்க ஆராதிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட மேன்மையான பலியை செலுத்தி பாருங்க, என்ன தெரியுமா நடக்கும்? எப்படி பாவமாக்கப்பட்ட இந்த பூமியில, சபிக்கப்பட்ட பூமியில முதல் நீதிமானாக சாட்சி பெற்ற ஆபேலை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரையிலும். அப்போஸ்தலர் 5:1-3. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தின் நிரப்பினது என்ன? நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். கவனிச்சிங்க, உணர்ங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கவனிங்க. அனனியா சப்பீரால் 2 பேருங்க, அவங்க ஒரு தீர்மானம் பண்றாங்க. அவங்களுடைய சொத்தெல்லாம் வித்து யாருக்கிட்ட கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க? சபையில அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கணும்னு சொல்லி அங்க கொடுத்துடலாம், நம்ம சபையோடு இணைஞ்சிடலாம், ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுந்துடலாம். நல்ல ஒரு டெசிஷன், நல்ல ஒரு தீர்மானம். ஆனா என்ன தெரியுங்களாச்சு? எல்லாத்தையும் வித்துட்டாங்க. அதுல ஒரு பார்ட் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எடுத்து வஞ்சித்து வச்சுட்டாங்க. எடுத்து என்ன பண்ணாங்க? நேரா பேதுருக்கிட்ட வரும்பொழுது பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
பரிசுத்த ஆவிக்கு விரோதமா போய் அவங்க செய்தது நல்லதுதான். ஆனா அவங்களை வஞ்சித்து வைத்து தேவனிடத்துல பொய் சொல்லும்படியாக வந்தாங்க. அவங்க செலுத்தின பலி, அவங்களுக்கு கொடுத்த காணிக்கை என்ன தெரியுமாச்சு? நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. முதல்ல அனனியா பேதுருடைய பாதத்தில் விழுந்து மரித்து போனான். கொஞ்ச நேரம் பொறுத்து ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்க மனைவி வராங்க. மனைவி இடத்துல கேட்கிறார் பேதுரு, இவளுக்கு தானா நீ விற்ற? ஆமா, அவளுக்கு தானே. எப்படி நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி பொய் சொல்லும்படி தேவனுக்கு முன்பாக எப்படி 2 பேர் மனசும் ஒன்றுபட்டது? அதனால இப்பதான் உன் புருஷனுடைய பிணத்தை அடக்கம் பண்ணிட்டு வாலிபர்கள் உள்ள வராங்க, உன்னையும் கொண்டு போவாங்கன்னு வந்தேன். அப்படியே அந்த சப்பிரால் தேவ சமூகத்தில் விழுந்து இறந்து போனான். நான் என்ன சொல்றேன், ஏனோ தானன் மாத்திரம் தேவனை ஆராதிச்சிடாத. தேவனுக்கு கொடுக்கிற பலியும் தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கையும் உண்மையா இருக்கட்டும். கர்த்தர் முதல்ல உங்களை அங்கீகரிக்கட்டும். அந்த காணிக்கைக்காக ஆண்டவர் அவர்களை தண்டிக்கல, பொய் சொன்னாங்க பாருங்க, அதற்காகத்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், ஏன் தேவனுடைய வல்லமை தேசத்துல வெளிப்படல? தேவனுடைய வல்லமை ஏன் குடும்பத்துல வெளிப்படல? தேவனுடைய வல்லமை ஏன் சபையில வெளிப்படல? மேன்மையான பலி செலுத்தாதனால தான். மேன்மையான பலி செலுத்தாதனால தயவுசெய்து உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் அப்படிதான் இருப்பேன், நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்குரிய பலன் உண்டு. இல்ல, நான் தேவனுக்கு ஒரு மேன்மையான பலியை செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா அதற்குரிய ஆசீர்வாதம் உண்டு தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்பொழுதே நடுக்கத்தோடு வரணும். எல்லோரும் அதை கர்த்தர் இங்க இருக்கிறார், கர்த்தரிடத்துல உலாவுகிறார். கர்த்தர் இங்க உலா என்னை ஆசீர்வதிக்கிற இடம், என்னை பலப்படுத்துகிற இடம், என்னை உயர்த்துகிற இடம், என்னை விடுவிக்கிற இடம், என்னோட பேசுகிற இடம், என்னை ஆறுதல் படுத்துகிற இடம், என்னை பரிசுத்தப்படுத்துகிற இடம், என்னை மகிமைப்படுத்துகிற இடம், தேவனுடைய வார்த்தையினால் என்னோடு பேசுகிற இடம். அந்த பயத்தோடு அந்த நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் வருவீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தும். எனக்காக வராதீங்க, எனக்காக நான் ஒரு மண்ணு, நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், என்ன நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. யாருக்காக? உங்க கர்த்தருக்காகவா? இன்றைக்கு கூட திருவிருந்து இருக்குது பாருங்க. நிறைய பேர் 2 வாரம் வந்திருப்பாங்க, சிலர் 1 வாரம் கூட வந்திருக்க மாட்டாங்க, சிலர் திருவிருந்துக்கு மாத்தம் வருவாங்க. ஏன்? நோ, இதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத காயினுடைய பலியாய், காயினுடைய ஆராதனையாய் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொடுவாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். 1 சாமுவேல் 2:29. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் என் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இங்கே கவனிக்கிறோம், என் வாசஸ்தலத்திலே செலுத்தப்படும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஏலியுடைய பிள்ளைகள் ஒப்னே பினகாஸ் அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் தெரியுங்களா? தேவனுக்கு பலி செலுத்தும்படி ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பலியை கொடுப்பாங்களாம். அது தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க, இந்த பிள்ளைகள் 2 பேரும் அதை அவங்களுக்குன்னு எடுத்துக்குவாங்களாம். அதனால கர்த்தரின் காணிக்கையை ஜனங்கள் அருவெறுப்பா எண்ணினார்களாம். இங்க கவனிங்க ஒரு நிமிஷம். ஆண்டவர் உடனே ஏலி கிட்ட சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனஈனம் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனஈனம் பண்ணுவேன். புரியுதுங்களா? புரியலையா? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? நல்ல கவனிங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். உடனே என்ன தெரியுமா பண்ணாரு? ஒப்னியும் பினகாசையும் கர்த்தர் மரித்து போகும்படி செய்தார்.
அவங்க உதவி கேட்டாங்க, உங்களுக்கு உதவி வரல. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. தேவனை துதிப்பதும் தேவனை ஆராதிப்பதும் தேவனை மகிமைப்படுத்துவதும் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரை துதிக்கிறவங்க, தேவனை மகிமைப்படுத்துறவங்களுக்கு அவங்களுக்குரிய ஆசீர்வாதமும் மேன்மையும் மகத்துவம் அளவில்லாததான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவர் அதை சுகந்த வாசனையா ஏற்றுக்குவார் தெரியுமா? சுகந்த வாசனையா ஏற்றுப்பார். அப்படியே கண்கள் வரும் பொழுதே சிலர் பாருங்க உபவாசம் இருந்து ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து வந்து ஆராதிப்பாங்க. ஆண்டவர் அப்படியே ஏற்றுக்கொள்வார், அதை முகர்ந்து கொள்வார். அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார், அதற்குரிய மகிமையை கர்த்தர் கொடுப்பார், அதற்குரிய மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். கனஹீனமான ஆராதனை, உண்மை இல்லாத ஆராதனை, பொய்யான ஒரு ஆராதனை, வஞ்சனையான ஒரு ஆராதனை, தேவ பக்தி இல்லாத ஆராதனை, இதெல்லாம் காயினுடைய ஆராதனைகள். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஏன் தெரியுமா நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் உயர்த்தப்படலை? ஏன் மேன்மைப்படுத்தப்படலை? ஏன் தேவ சமூகத்தில் போய் நிற்க இன்னும் தகுதிப்படலை? இதுதான் காரணம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் போய், அப்பா ஆபேலை போல ஒரு மேன்மையான பலியை நான் உமக்கு செலுத்த போகிறேன் ஆண்டவரே. ஆபேலை போல நான் ஒரு மேன்மையான பலியை நான் என்ன பண்ண போறேன்? செலுத்த போறேன். இன்னைக்கு மனம் திரும்ப, அசிட்ட பண்ணாதீங்க. அவர் கொடுக்கிற பலி, அவர் கொடுக்கிற ஆராதனை, அவர் கொடுக்கிற கனம் எதையும் நீங்க அசிட்ட பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. நீங்க சுகித்திருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றார், என்ன கனம் பண்றல்ல, உன்னை கனம் பண்ணாம விட மாட்டேன் நான். எனக்கு மேன்மையான பலி செலுத்துறல்ல, நான் உன்னை உயர்த்தாம விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை குறித்து நான் சாட்சி சொல்லுவேன், உன்னை குறித்து நான் சாட்சி சொல்லுவேன். இன்னைக்கு தேவ பிள்ளையே, ஏதோ விடுதர் ஒரு பாடல் பாடுறார், ஆராதிக்கிறார், நீங்களும் ஆராதிக்கிறீங்க. வார வாரம் இது ஒரு சடங்காக இருக்கவே கூடாது. இது பரலோகத்தின் ஏழுக்கும் சாயலுக்கும் ஒத்ததா இருக்கிற ஆராதனை. உள்ள வரும்போதே பரிசுத்தத்தோடு தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு புறஜாதி மக்கள் மத்தியில காணப்படுகிற அந்த பயமும் அந்த ஒழுக்கமும் அந்த உண்மையும் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இல்லாமல் போயிற்று. ஆண்டவர் அதெல்லாம் விரும்ப மாட்டாரு. ஆண்டவர் எப்பவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏற்றிருந்துக்கலாம் இல்லமே, காயின் கூட கொடுக்குறான், ஏதோ ஒரு பலி ஏற்றுட்டு போயிருக்கலாம்ல. ஆண்டவர் காயினை ஏற்றுக்கொள்ள, அவன் பலியை ஏற்றுக்கொள்ளலை. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னிலிருந்து நீங்க எப்படிப்பட்ட பலியை, எப்படிப்பட்ட காணிக்கையை, எப்படிப்பட்ட ஆராதனையை தேவனுக்கு செய்கிறீங்க உணர்வோடு வாங்க. குறைய ஆண்டவரை நினைச்சு உள்ள வராதிங்க. நான் கேட்கிறேன், போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் நமக்கு ஆபத்து இல்லாத இருந்ததா? சத்ரு நம்மோடு போராடாத இருந்தானா? பலவீனத்தை கொண்டு வராத இருந்தானா? சொல்லுங்க. நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு நொடியும் நம்மோடு போராடி கொண்டு தான் இருந்தான். ஒவ்வொரு நொடியும் நம்மோடு கூட என்ன பண்ணான்? போராடி கொண்டு தான் இருந்தான். யார் நம்மை காப்பாற்றினது? உங்க நீதியா, உங்க பலமா, உங்க அறிவா? இல்ல, கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். உள்ள வரும்போது ஆண்டவரை ஆராதித்தது. ஆண்டவரே, என் பிள்ளைய நல்லா பார்க்குறேனே நீ ஆண்டவரே, என் கணவனை நல்லா பார்க்குறேன் நீ ஆண்டவரே, என் மனைவியை நல்லா பார்க்குறேனே நான் ஆண்டவரே, என் பெற்றோர்களை நல்லா பார்க்குறேனே நீ தான் ஆண்டவரே, சுகமா இருக்கிறேனே. இன்னைக்கு எத்தனை பேர் ஐசியூல இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பேர் ஐசியூல இருக்கு? இன்னும் மனந்திரு. 10 வருஷம்னாலும் அதே தான், 15 வருஷம்னாலும் எப்போ மனம் திரும்ப போறீங்க? உங்க ஆராதனை வீணான ஆராதனையா போயிட்டு இருக்கிறது. அது ஒன்றுமில்லாத ஆராதனையா இருக்கிறது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இல்லாண்டவரே, ஒரு பிளசண்டான ஒரு ஆராதனை, உமை கனப்படுத்துகிற ஆராதனை, உமை மகிமைப்படுத்துகிற ஆராதனை, அது உங்களை உயர்த்தும் தெரியுமா? அது உங்களை மகிமைப்படுத்தும், அது உங்களை மேன்மைப்படுத்தும். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழுந்திருப்போம். கொஞ்ச நேரம் தெய்வ மகிமைக்குள்ளாய் கடந்து போகலாம். யார் அங்கங்க போவாதீங்க. ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற எல்லாம் கரங்களை கண்களை மூடி
யாருக்காக ஆராதி நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. எல்லாருடைய கரங்களும் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா ஆமென். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாம் உயர்த்தி அப்பா ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் வேணே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு உம்மை நான் தொழுது கொள்வேனே. ரேவினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஆமென். எபினேசரே, எபினேசரே, அப்பா 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 அப்பா. ஓ ஹல்லேலூயா. உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஒருவரை நம்மளை மதிக்கல. ஆராதனை ஆராதனை. பாவின்னு சொன்னாங்கல்ல, ஒன்னுத்துக்கும் உதவாதுன்னு சொன்னாங்கல்ல, பலவீனம் சொன்னாங்கல்ல, பைத்தியம் சொன்னாங்கல்ல, உன்னை விடுவித்தாருல்ல, உன்னை ஆதரித்தாருல்ல, உன்னை ஆசீர்வதித்தாருல்ல. எப்படிப்பட்ட ஆராதனை! ஜீசஸ் ஹல்லேலூயா. என்னை கண்டீரே. ஓ ஹல்லேலூயா. ஐயா என்னை நன்றி கண்டீரே. நன்றி நன்றி. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை உன்னை நேசித்த ஆண்டவர் அவர் அல்லவா? ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. அவருடைய அன்புக்கு ஆழம் அகலம் நீளம் உயரம் இல்லை தெரியுமா? அறிவிக்கட்டாத அந்த அன்பினாலே அநாதி ஸ்நேகத்தினாலே உன்னை சிநேகித்தார் அல்லவா? பாவியற்ற உன்னை ஹல்லேலூயா ஆமென். சுகம் தந்தீரே. நன்றி ஓ ஜீசஸ் ஆமென். யெகோவா ரஃபா. ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா. ஓ நன்றி. சுகம் தந்தீரே. ஒரு விடுதலை, ஒரு மகிமை. நன்றி எப்படியோ ஆராதிச்சுட்டப்பா. உணர்வில்லாம ஆராதிச்சுட்டேன், உண்மை இல்லாம ஆராதிச்சுட்டேன், நன்றி இல்லாம ஆராதிச்சுட்டேன், அசட்டையோடு ஆராதிச்சுட்டேன். என்ன மன்னி ஆண்டவரே, என்ன மன்னி ஆண்டவரே, என்ன மன்னி ஆண்டவரே. ஓ காயினை போல ஆராதனை, ஆராதனை நீ அருவருக்கிற ஆராதனை, ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளாத ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்பா இவ்வளவு நாள் எப்படிப்பட்ட ஆராதனை ஆராதிச்சு, உண்மையில்லாத ஆராதனை, அசட்டையான ஆராதனை,
பயம் இல்லாத ஆராதனை, பொய்யான ஆராதனை, வஞ்சனையின் ஆராதனை, பரிசுத்தம் இல்லாத ஆராதனை, உண்மை இல்லாத ஆராதனை, நன்றி இல்லாத ஆராதனை. ஆனாலும் கர்த்தர் உன் மேல இரக்கம் வச்சு இன்னைக்கு உணர்த்துறாரு, மகளே வானா, மகளே வானா, மகனே வானா. அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது, அது உன்னை மேன்மைப்படுத்தாது, அது உன்னை உயர்த்தாது. கையை நல்லா உயர்த்து. எதுக்கு எடுத்தாலும் காரணம் ஆண்டவரே, எதற்கு எடுத்தாலும் சூழ்நிலையை காரணம் காட்டின ஆண்டவரே, பொய்யாய் ஆராதிச்ச ஆண்டவரே, என்ன மன்னிச்சு ஆண்டவரே. யாரோ ஒருத்தர் சொல்லி நான் ஆராதிக்கணும் சொல்லி, ஐயோ நான் நினைச்சனே, என் உள்ளத்திலிருந்து உண்மை ஆராதிக்க மறந்துட்டேனே. எல்லாம் என்ன தூக்கி போட்ட பிறகு கூட, எல்லாம் வேண்டாம் சொன்ன போது கூட, ஆண்டவரே நீர் என்னை நேசித்தீரே. பலவீனன் தெரியும் ஆண்டவரே, சபிக்கப்பட்டவன் தெரியும் ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று தெரியும் ஆண்டவரே, வியாதிப்பட்டவன் தெரியும் ஆண்டவரே, ஞானி இல்லைன்னு தெரியும் ஆண்டவரே, தகுதி இல்லைன்னு தெரியும் ஆண்டவரே, அன்குவாலிஃபைடுன்னு தெரியும் ஆண்டவரே. தெரிஞ்சும் என்ன தேடி வந்தீங்களே, உம்மை மறுதலிச்சுட்டனே, வாங்கி போயிட்டனே, உம்மை ஏற்றுக்கொள்ளலையே, பொய்யான ஆராதனை ஆராதிச்சனே, என்ன மன்னிச்சு ஆண்டவரே. அழிவுக்கு நேராத்தான் நான் இருந்த ஆண்டவரே, இந்நேரம் நான் அழிஞ்சு போயிருக்கணும், ஆனா அழியாம நான் காக்கப்பட்டு இருக்கிறேன். ஒரு மேன்மையான ஒரு பலியை செலுத்த தவறித்த ஆண்டவரே, காயினை போல ஒரு பலி, அபியும் நாதாப்பு போல ஒரு பலி, ஒப்பனே பினகாசை போல ஒரு பலி, அனனியா சப்பிரால போல ஒரு பலி, அசட்டை பண்ணப்பட்ட பலி, கனஹீனமான ஒரு ஆராதனை, பரிசுத்தம் இல்லாத ஆராதனை, உமக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனை. ஆனால் என்ன தண்டிக்கல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்படி காத்துட்டு இருக்கீங்களே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னை பலப்படுத்தும்படி காத்துட்டு இருக்கீங்களே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னை உயிர்ப்பிக்கும்படி காத்து கொண்டு இருக்கீங்களே, உம்மை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன். நல்ல கையை உயர்த்தி உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே. தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டு இருக்கீங்க, நீங்க அப்படியே ஆராதிச்சு பாருங்க. தேவ வல்லமை உங்களை அப்படியே ஆளுகை செய்கிறது. ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. எல்லாம் நல்ல வாயத்தை தேவனை, அப்பா மேன்மையான ஒரு பலியை இனிமேல செலுத்த போற ஆண்டவரே. ஓ, அதற்குரிய ஆசீர்வாதம் வேற, அதற்குரிய மகிமை வேற, அதற்குரிய கணம் வேற, அதற்குரிய ஆசீர்வாதம் வேற. ஆராதனை